அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ்தமிழ் மகிழ்தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். மகிழ் தமிழ் நாடி வாருங்கள். மகிழ்ந்து படிக்கவும் தமிழை வளர்க்கவும் தமிழ் உங்களை அழைக்கிறது. ஓடி வாருங்கள். வணக்கம். அனைவரும் நலம் தானே? மகிழ் தமிழ் 21வது பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள், இன்றைய பாடத்திற்கு செல்வோம். பட்டாசு வெடிக்கும் சத்தம். தீபாவளி என்றாலே குழந்தைகளுக்கு கொண்டாட்டம். அன்புமணியும் அப்படித்தான். தன் குடும்பத்தினருடன் பட்டாசு வெடித்து மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினான். பட்டாசு என்னும் சொல்லில் டா என்பது புதிய எழுத்து. பட்டாசு. தீபாவளி திருநாள் இனிதே முடிவடைந்தது. இருப்பினும் விடுமுறை தொடர்ந்தது. அன்புமணிக்கு வெறுமனே வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. அவன் உடனே அப்பாவிடம் சென்று, அப்பா அப்பா, ஆற்றிற்கு சென்று கெண்டை மீன் பிடிக்கலாமா என்று கெஞ்சி கேட்டான். அப்பாவும் அதற்கு சம்மதித்தார். அம்மா சமைக்கும் கெண்டை மீன் கறி மிகவும் சுவையாக இருக்கும். அதை நினைத்த அன்புமணியின் நாவில் இப்பொழுதே எச்சில் ஊறியது. அவன் அப்பாவுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் மீன் பிடிக்க சென்றான். கெண்டை மீன். கெண்டை மீன் எனும் சொல்லில் கே எனும் எழுத்து புதிய எழுத்தாகும். கெண்டை மீன். போதுமான கெண்டை மீன்கள் கிடைத்துவிட்டன. ஆகவே அப்பாவும் அன்புமணியும் வீட்டிற்கு திரும்பினர். வீடு திரும்பும் வழியில் அன்புமணி அழகான ஒரு தாமரை குளத்தை பார்த்து விட்டான். அப்பா அப்பா, அதோ பாருங்கள், மிகவும் அழகான தாமரை குளம். வாருங்கள், அருகே சென்று பார்ப்போம் என்று அப்பாவை அழைத்தான். குளம் எனும் சொல்லில் லா எனும் எழுத்து புதிய எழுத்தாகும். குளம். தாமரை குளத்தை அடைந்த அன்புமணியும் அப்பாவும் தாமரை குளத்தில் மீன்கள் துள்ளுவதை கண்டனர். ஒரு தூண்டிலை எடுத்து குளத்தில் வீசிய பொழுது தூண்டிலில் பச்சை நிறத்தில் நூல் போல் ஏதோ ஒன்று சிக்கியது. நூல் எனும் சொல்லில் நூ எனும் எழுத்து புதிய எழுத்தாகும். நூல். நூல் போல் பச்சை நிறத்தில் இருந்த அது பாசி என்று அப்பா கூறினார். அந்த பாசியின் இடையே ஒரு சங்கு ஒன்று சிக்கி இருந்தது. அதனை வெளியே எடுத்து பார்த்தான் அன்புமணி. அப்பா, இது சங்குதானே? இதனை கோயில் வழிபாட்டின் போது ஊதுவதை நான் கேட்டிருக்கின்றேன். இது சங்குதானே அப்பா என்று அன்புமணி அப்பாவை ஆர்வத்தோடு கேட்டான். அப்பாவும் ஆமாம் அன்புமணி, இது சங்குதான் என்பதை உறுதிப்படுத்தினார். சங்கு. இங் என்பது புதிய எழுத்தாகும். சங்கு. இதுவரை கற்ற புதிய எழுத்துக்களை கொண்டு சொற்றொடர்களை இனி காண்போமா? பட்டாசு வெடி. பெரிய கெண்டை மீன்.
ஆழமான குளம். நூல்கண்டு. சங்கு ஊது. நல்லது. இதுவரை கற்ற புதிய எழுத்துக்களையும் புதிய சொற்றொடர்களையும் கொண்டு சில வாக்கியங்களை வாசிப்போம் பாருங்கள். பையன் பட்டாசு வெடித்தான். கெண்டை மீன் தூண்டிலில் சிக்கியது. ஆழமான குளத்தில் மீன் துள்ளியது. கமலம் நூல் கண்டு எடுத்தாள். இன்று நாம் கற்ற எழுத்துக்களை மீள்பார்வை செய்வோம் வாருங்கள். தா, கே, கு, நூ, இங். அன்புமணியும் அப்பாவும் வீடு திரும்பும் பொழுது எதனையெல்லாம் எடுத்துச் சென்றார்கள் என்பது தங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆம், கெண்டை மீன்களும் சங்கும் தங்களது வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள். அப்படியானால் அந்த பச்சை நிற பாசியை என்ன செய்தார்கள்? அங்கேயே விட்டு சென்று விட்டார்கள். நல்லது. இத்துடன் மகிழ்தமிழ் பாடம் ஒரு நிறைவை அடைகிறது. அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.